ஒயிட்டநாயர் தாக்குதல் என்பது மனித உருவத்தில் இருக்கின்ற மிருகங்களால் ஆட்சி பீடம் ஏறுவதற்காக உயிர்களை பலி கொடுத்தாவது தாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றணும் என்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட திட்டமிட்ட ஒரு தாக்குதல் என்ற ரீதியில தான் தற்போது அந்த ஒயிட்டநாயர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் சென்று கொண்டிருக்கிறது. இப்போ இதற்கு எல்லா இன மத பேதமின்றி அனைவருமே உண்மையான குற்றவாளிகள் கண்டறிந்து சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்றுதான் வேண்டுகிறார்கள். ஆயினும் இது ஒரு புறம் இருக்க 30 வருட கால யுத்தத்தின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும் வேண்டிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒயிட்டநாயர் தாக்குதலுக்கு சர்வதேச விசாரணை தான் தேவை என்று அன்றைய காலமே தாங்கள் போராடி வந்தவர்கள் உள்நாட்டில் நடைபெற்ற 30 வருட கால யுத்தத்திற்கு உள்நாட்டு விசாரணை போதும் என்று ஒரு காலத்தில் குறிப்பிட்டவர்கள் இப்பொழுது மீண்டும் இலங்கையில் நடைபெற்றது ஒரு பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம் தான். இந்த யுத்தத்தின் போது எந்த ஒரு இன அழிப்போ அல்லது மக்களுக்கு அநியாயமாக மக்கள் யாரும் கொல்லப்படவில்லை என்ற ரீதியில் தங்களுடைய அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறார்கள். அப்போ உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு அறிக்கையாகத்தான் இது காணப்படுகிறதா என்றுதான் தற்போது என்ன தோன்றுகிறது சமூக ஊடகங்கள் வாயிலாக. ஏனென்றால் அண்மையில் ஈவன் த பீரிஸ் ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவித்தார். என்ன விடயம் என்று பார்த்தால், இந்த 30 வருட கால யுத்தமானது ஒரு இனக்குழுவுக்கு எதிரான ஒரு இன அழிப்பு சார்ந்த விடயம் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சார். இந்த கருத்துக்கு பதில் அளிக்கும் விதமாக அல்லது கண்டனத்தை தெரிவிக்கும் விதமாக இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவையானது தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கத்தோலிக்க ஆயர் பேரவையின் சமூக தொடர்பு தலைவரும் அருத்தந்தையுமான ஜூட் நிசாந்த பெரேரா என்பவர் தான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அந்த ஈவன் த பீரிஸ் அவருடைய கருத்துக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாகவும், மற்றது இலங்கையில் நடைபெற்றது ஒரு இன அழிப்பு இல்லை, ஒரு போர்க்குற்றம் இல்லை, அது பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம், இதில் யாரும் அநியாயமாக பாதிக்கப்படவில்லை என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்து வருகிறார்கள். அப்போ உண்மையிலேயே 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆயர்மார்கள் முயற்சி செய்திருந்தார், அனைவருமே முயற்சி செய்திருந்தால் இந்த யுத்தம் இடையில் நிறுத்தப்பட்டிருக்கலாம், பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு விமர்சனம் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மீண்டும் ஒரு மத்திய குழு, அதாவது இலங்கை கத்தோலிக்கர்களை அடையாளப்படுத்துகின்ற முக்கியமான பேரவையானது இவ்வாறான விடயங்களை மீண்டும் தெரிவிப்பது யுத்தத்தின் போது தங்களுடைய பிள்ளைகளை இழந்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் வருவார்கள் என்று ஏங்கி தவிக்கின்ற தாய்மார்களுடைய போராட்டத்தை நகைப்புக்கு உட்படுத்தும் விதமாக அமைகிறது என்ற ரீதியில் தான் தமிழ் மக்களுடைய சார்பில் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அப்போ உண்மையிலேயே கத்தோலிக்க ஆயர்களுக்கு எதிரான அவருடைய கருத்துக்களை மறுதளிப்பது பாவம் என்றுதான் கத்தோலிக்கர் எண்ணுகிறார்கள். ஆயினும் அவர்களுடைய சில செயற்பாடுகள் பாதிக்கப்பட்ட தாய்மார்களுடைய உணர்வுகளை பாதிக்கக்கூடும் வகையில் அமையும் பட்சத்தில் சில இடங்களில் அவர்கள் திருத்த வேண்டும் என்பதற்காக மக்களும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவதில் எந்த ஒரு பாவமும் இல்லை என்பதுதான் இயேசுநாதர் கூட எடுத்துரைப்பார் என்று உண்மையான கத்தோலிக்கர்கள் தெரிவித்து வருகிறார்கள். அப்போ கத்தோலிக்க பீடமானது ஒரு மத குருக்களானது இன மதங்களை கடந்து வேதங்களை கடந்து மக்களுக்காகவும் இறைவனுக்காகவும் தங்களை அர்ப்பணித்தவர்கள். அப்ப தங்களுடைய இனத்துக்காக, அதாவது பெரும்பான்மை யார் இருக்கிறார்களோ அதற்காக அவர்களுக்கு சார்பாக தங்களுடைய தீர்மானங்களை நிறைவேற்றுவதோ அல்லது ஆயப்பேரவையில் பெரும்பான்மை இனத்தவர்கள் அதிகமாக இருப்பதனால் தங்களுக்கு சார்பான கருத்துக்களை உருவாக்கி ஊடக வெளியீடுகளை மேற்கொள்வதோ ஒரு தவறான விடயம். என்றால் முக்கியமாக ஆயர்கள் மற்றும் மத குருக்கள் என்பவர்கள் பொதுவானவர்கள். அப்ப மத இனத்தை கடந்து நாட்டை கடந்து சர்வதேசியில் எல்லாருமே ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக போராடுபவர்கள். அவர்களுடைய வழித்தோன்றர்கள் வேறு வகையாக அமைகிறது. ஆகவே இந்த ஆயர்களானவர்கள் தேவையற்ற கருத்துக்களை தவிர்த்தால் நல்லது என்றுதான் மக்களால் கருதப்படுகிறது. ஆகவே இது தொடர்பாக வருங்காலத்தில் சரியான ஒரு முறையில் இன மதங்களை கடந்து நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கின்றோம், இப்போ பாராளுமன்றத்தில் ஒரு குழுவினர் பெரும்பான்மையாக இருப்பதனால் தங்களுக்கு எதுவான சட்டத்தை நிறைவேற்றுவது போல இந்த கத்தோலிக்க திருச்சபையிலையும் தங்களுக்கு சார்பானவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறதன் அடிப்படையில் இன ரீதியாக பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு தங்களுக்கு சார்பான விடயங்களை வெளியிடுவது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் இல்லை என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்பதிவு செய்து வருகிறார்கள். நாவல் அவர்கள் நான் பிள்ளையானை பார்க்க போயிருந்தேன், இதில் என்ன தப்பு இருக்கு என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பரிமாறி சென்றிருக்கிறார். குறிப்பாக அண்மையில் பாணந்துறையில் மாபெரும் மக்கள் சந்திப்பை நடத்திய நாவல் அவர்கள் சில முக்கியமான விடயங்களையும் சில கேள்விகளையும் தற்போது இருக்கின்ற அரசாங்கத்தை பார்த்து கேட்டார்கள். நான் பிள்ளையானை பார்க்க போனது உண்மைதான், இதில் இன்னும் உங்களுக்கு சந்தேகம், இதனை நீங்கள் கண்டறிவதற்கு பிரான்ஸ் வரைக்கும் போகணுமா, மக்களுடைய பணத்தை வீணடிக்கணுமா என்ற ரீதியில் தன்னுடைய கேள்விகளை கேட்டிருக்கார்.
குறிப்பாக இதை பற்றி அதிகமாக எங்கெங்கெல்லாம் மேடைகளை அமைத்து அவர் கதைக்கின்றாரோ அங்கெல்லாம் இந்த விடயங்கள் தொடர்பாக நாமல் அவர்கள் கேள்வி எழுப்பி தான் வருகிறார். குறிப்பாக நான் பிள்ளையானை சந்திக்க போனதை நீங்கள் உறுதிப்படுத்தணுமாக இருந்தால் சிறைச்சாலையினுடைய பதிவு புத்தகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிக்கலாம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் பிரான்ஸ் வரைக்கும் போகணும் என்ற மாதிரி என்னுடைய கேள்வி கேட்டது. அது மட்டும் இல்லை, இப்போ பிடியானை பிறப்பிக்கப்பட்ட அசாத் மௌலானாவை நீங்கள் இருத்தி வச்சு கதைச்சிட்டு வந்திருக்கீங்க, அதுவும் இலங்கை தூதகத்தில். அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா அவரை கைது செய்தோ அவரை கூட்டி வந்திருக்கணும் இலங்கைக்கு. ஏன்னா அவருக்கு எதிரான ஒரு பிடியானை இருக்குது. இப்போ சட்ட ரீதியாக பிடியானை பிறப்பிக்கப்பட்ட ஒரு நபரிடம் விசாரணை செய்துவிட்டு அங்கேயே அவரை விட்டுட்டு வந்திருக்கீங்க என்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார் நாமல் அவர். அது மட்டும் இல்லை, பல்வேறுபட்ட பொருளாதார பிரச்சனைகள் இதுகள் பல்வேறுபட்ட அடுக்கடுக்காக பல்வேறுபட்ட விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் நாமல் அவர்கள். அதே நேரத்தில் அவர் இன்னொரு முக்கியமான விடயத்தை இருக்கு. அந்த மாகாண சபை தேர்தலை நீங்கள் நடத்துவதாக சொல்லியிருந்தீங்க, இனிமேல் நடத்தினா பாடி இல்லை. டில்வின் சில்வா அவர்கள் போகிற வர இடங்கள் எல்லாம் அந்த மாகாண சபை தேர்தல் நடக்காது என்ற ரீதியில் கழிச்சு கொண்டு தெரிகிறார் என்ற மாதிரி சொல்லிவிட்டு வடக்கு மாகாணத்திலாவது இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தி நீங்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் என்ற ஒரு சவாலை விட்டிருக்க நாமல் அவர்கள். அப்போ இது தொடர்ச்சியாகவே இந்த மாகாண சபை தேர்தல் நடக்குமா இல்லையா என்பது பல்வேறுபட்ட பேசு பொருளாக காணப்படுகிறது. அப்போ அவர் நாவல் என்ன சொல்கிறேன்டா, மஹிந்தா அவர் இந்த மாகாண சபை தேர்தலில் நாங்கள் வடக்கு கிழக்கு தோற்று போவோம் என அறிந்தும் நடத்தினார், இந்த மக்களுக்கான அதிகாரத்தை வழங்கினார் என்ற மாதிரி அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். அந்த வேலி நினைவுகள் ஓனாகி கவலைப்பட்ட மாதிரி காணப்பட்டதா என்ற இந்த கதை என்றுதான் மக்களால் கருதப்படுகிறது. அப்போ தொடர்ச்சியாக பார்ப்போம் இவருடைய கருத்துக்கள் எங்கு சென்று முடிய போகிறது. ஒரு முக்கியமான விடயம் செல்வாக்கு செலுத்துவது என்று பார்த்தால் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் வைத்து டில்வின் சில்வா அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவித்தார். அந்த மாகாண சபை தேர்தலானது இந்த வருடம் நடைபெறாது, அடுத்த வருடம் வேண்டுமானால் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாவிட்டால் நடைபெற சந்தர்ப்பம் இருக்கு, எதுவான காரணம் இருக்கு என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருந்தார். அப்போ இந்த கருத்துக்கு தான் பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வருகிறார், நாமல் உட்பட. மக்களுடைய இறைமையை மீறுகின்ற செயற்திட்டம் தான் இவருடைய அந்த கருத்து என்ற ரீதியில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார். ஏனென்றால் டில்வின் சில்வா அவர்கள் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மட்டும்தான், அரசாங்கத்தில் அவர் இல்லை. அப்போ அரச முடிவுகளை இவர் எவ்வாறு அறிவிக்க முடியும்? இவர ஆட்சியை நடத்துகிறார், அப்போ ஜனாதிபதிக்கு பதிலாக இவரை ஆட்சி நடத்தலாமே என்ற மாதிரி தான் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார். அப்போ இந்த கண்டனங்களை வெளியிட்ட சில நபர்களுடைய கருத்துக்களை எடுத்து நோக்கினார். மனோ கணேசன் என்பவர் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர். மனோ கணேசன் அவர்கள் பாரி ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறார். இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பான அறிக்கையை விடுவதற்கு? அதே போல நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் என்பவர் இது மக்களுடைய அடிப்படை உரிமையை மீறுகின்ற அல்லது மக்களுடைய இறைமையை மீறுகின்ற ஒரு சீர்திட்டம் என்ற ரீதியில் கருத்தை வெளியிட்டிருக்கிறார். சந்திரகுமார் இன்னொரு படி மேலே போய் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அஞ்சுபவர்கள் இந்த இனப்பிரச்சனை தீர்ப்பதற்கான அதிகார பகிர்வை வழங்க எப்படி ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கு. அப்போ மாகாண சபை தேர்தல் நடாத்தாமல் ஆளுநர் ஆட்சியங்கள் இந்த 9 மாவட்டத்திலும் ஆளுநர் ஆட்சி நடக்குது. அப்போ மக்களுடைய உரிமைகள் மீறப்படுகிறது என்ற ரீதியில் இவர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். உண்மையிலேயே மாகாண சபை தேர்தல் நடாத்தப்பட வேண்டும், தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வு கிடைக்க வேண்டும் என்றது. அதிகார பகிர்வு கிடைத்தாலும் இந்த காணி பொலிஸ் அதிகாரம் கிடைக்குமா என்பது மறுகாலியாக இருந்தாலும் இந்த மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படுமா என்பது அங்கு ஒரு கேள்விக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகிறது. இப்போ பல்வேறுபட்டவர்கள் இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தணும், இது மக்களுடைய உரிமைகள் சார்ந்த விடயம் என்று அடுத்தவர்கள் தெரிவித்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் இந்த டிட்பார் புயல் போன்ற காரணிகளால் இந்த மாகாண சபை தேர்தல் நடத்த முடியவில்லை. அதில் சில சட்ட ஏற்பாடுகள் சீர் செய்யணும் என்ற அடிப்படையில் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த முடியவில்லை என்ற ரீதியில் அரசாங்கம் தங்களுடைய சாட்டுப்போக்கான காரணங்களை தெரிவித்து வருவதாகவும் இந்த மாதிரியான எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்பதனை. நன்றி, வணக்கம்.